என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சுறுசுறுப்பாக வந்து எல்லோரும் உக்காந்துருக்கீங்க. ஒரு அருமையான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக உக்காந்துருக்கீங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தகவலை எதன் அடிப்படையில் பதிவு செய்தார் என்று தெரியவில்லை. தம்பி அவர்கள் ஒரு பதிவு செஞ்சாங்க. 6 தேவேந்திரகுல வேளாளர் பள்ளி அன்றைக்கே இருந்தது, இதெல்லாம் எங்களுடைய பின்னடைவா, இதெல்லாம் நாங்கள் ரொம்ப தாழ்ந்தவர்கள்னு எடுத்துக்காட்டுதான்னா, நாங்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை. இயல்பாகவே தேவேந்திரர்களுக்கு என்று ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது, சுயமுயற்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அன்றைய அரசியல் சூழ்நிலையும் எங்களை கீழே தள்ளிவிட்டது. இதுதான் உண்மை. மீண்டெழும் பாண்டிய வரலாறு நீங்கள் எழுதிவிட்டீர்கள், நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பாண்டியர்களாகவே இருந்திருக்கலாம், உங்கள் கூற்று உண்மை, அப்படியே வைத்துக்கொள்வோம். ஆனால் இன்றைய நிலை என்ன? இதுதான் இன்று எங்களுடைய பேச்சு. நாங்கள் என்னதான் இன்னைக்கு வசதியானவனாக இருந்தாலும், நாட்டை ஆண்டாலும் காட்டு ஆண்டாலும் உலகம் பூரா பரவி இருந்தாலும், இந்தியாவில் வருணாசிரம அடிப்படையில் என்ன சூத்திரன் பஞ்சமன்னு கீழே தள்ளி தீண்டத்தகாதவன் என்ற ஒரு பட்டத்தை கட்டி ஊருக்கு வெளியே எங்களை வச்சு பல்வேறு கொடுமைகளுக்கு எங்களை ஆளாக்கியதன் விளைவுதான பட்டியல். நான் வந்து முதலியார் மாதிரியோ நாய்க்கர் மாதிரியோ இல்லை கோனார் மாதிரியோ இல்லையே, அவங்களை விட நான் ரொம்ப இழைநிலையில இருந்தேன். அப்படி பேசுறது கேக்குதா? வைக்க வேணாம். அப்போ இந்த நிலையில என்ன மீட்டெடுப்பதற்காக அந்த அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்டதுதானே இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு இல்லை என்றால் இந்த அளவுக்கு நான் முன்னுக்கு வந்திருப்போமா? இந்த அளவு நம்ம பேண்ட் சட்டை போட்டு நடந்திருக்க முடியுமா? ஐயா, எனக்கு தெரிஞ்சுட்டா இங்க இருந்து கருவனூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த கருவனூருக்கு பக்கத்துல ஒரு சின்ன எப்ப அடிக்குதுப்பா, அந்த கருவனூர் கிராமத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ஒரு 250 வீடு இருக்கும். அந்த கருவனூருக்குள்ள நுழைஞ்சு கரெக்டா அந்த ஊருக்கிட்ட வந்த உடனே 90களில் செருப்பை கழட்டி கையில் பிடிச்சிக்கணும். எப்படி? 90களில் செருப்பை கழட்டி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். சைக்கிளில் இருந்து இறங்கி விட வேண்டும். 1991-92 ஒரு மாபெரும் கலவரம் அந்த ஊர்ல நடந்தது. 91-92 இந்த நிலைமை. அதுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சு? அதை விட ரொம்ப மோசமா இருந்துச்சு. சொல்லணும்ல நீங்க, அதுக்கு முதல்ல சொல்லணும்ல. 91லயே செருப்பு போடாம நடந்தோம்னா அதுக்கு முன்னால வேட்டி கட்டி இருக்க மாட்டோம், கோமணத்தோடு திரிஞ்சிருப்போம். இதுதான் உண்மை. மேலாடை போட்டுக்கொள்ளும் உரிமை நமக்கு மறுக்கப்பட்டு இருந்தது. இது வரலாறு. ஆமா, இன்னும் பல்வேறு வரலாறுகள். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் போனா அன்னைக்கு நாம் உண்மையிலே மீண்டெழுந்த பாண்டியர்களா இருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை மோசமாக இருக்கு. ஒரு காவல் நிலையத்தில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எடுத்துக்கிறானா, கேஸ் எடுக்கிறானா? எடுக்க மாட்டேங்கிறான்ல. அதுக்கு ஒரு அமைப்பு போக வேண்டியது இருக்கு, அங்க போய் போராட வேண்டியது இருக்கு, சாலை மறியல் பண்ண வேண்டியது இருக்கு. எங்களுக்கான சட்டங்களை நாங்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட எடுத்து சொல்லி சண்டை போட வேண்டியது இருக்கு. ஆனா இதே மாற்று சகோதரன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா என் வீட்டுல அப்பா அம்மா அக்கா தங்கச்சி பூரா பெரிய தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறான். உண்மைதானே இது? இப்பவே இந்த நிலைமை இருக்கு. நம்ம கிட்ட SC ST ஆக்ட் என்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. இந்த ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்க போகும்போதே நம்மளை இப்படி நோண்டுறான்னா அதையும் தூக்கி போட்டு நிராயுதபாணியா போய் நில்லுன்றீங்க. அடிச்சா உதச்சா கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. இன்னைக்கு நாடார் சமூகம் உதவாங்குது, கேட்க ஆள் இல்லைல்ல. என்ன இருக்கு அவங்க கிட்ட? இது பேச ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மை. அதே மாதிரி கல்வி மறுக்கப்பட்டதனால்தான் கல்விக்கூடங்களை திறந்தோம். எத்தனை முதலியார் கல்விக்கூடம் திறந்தாரு? எத்தனை சைவ பிள்ளைமார் கல்விக்கூடம் திறந்தாங்க? சொல்லுங்க. அவன் திறக்கல, அவனுக்கு அவசியம் இல்லை. அரசு பள்ளியிலே போய் படிச்சுட்டான். நம்ம பள்ளிக்கூடம் திறந்தாதான் நம்ம பிள்ளைய படிக்க வைக்க முடியும்னா ஏன் தாத்தா திறந்தாரு. எங்க ஊருக்கு பக்கத்துல சித்தூர்ல இன்னொருத்தர் திறந்தாரு. அதுக்கப்புறம் விருதுநகர்ல ஒருத்தர் திறந்தாங்க. 3 பேர். இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் திறந்தாங்க. இந்த 3 பேருக்கும் ஒரே வரலாறு, ஒரே காரணம். இந்த ஒரே காரணத்திற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த 3 பள்ளிகளும். இது இல்லாம இன்னொரு 3 பள்ளிகள் இருக்குன்னு சொல்றாரு தம்பி. அப்ப அந்த பள்ளிகளும் அதே காரணத்துக்காக தான் தொடங்கப்பட்டிருக்கும். தோழர்களே, தீண்டாமை இருப்பது 100க்கு 100 உண்மை. இந்த தீண்டாமை இந்த நாட்டில் இருந்து ஒழியும் வரை நமக்கு இடஒதுக்கீடு அவசியம்.
எஸ்சி எஸ்டி ஆக்ட் அவசியம். நாம் இந்த பகுதியில் நீடிப்பது தான் நமக்கு பாதுகாப்பு. நமக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து எவனோ ஒருத்தன் என்ன வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறான், அதுக்காக நான் பிசிக்கு போயிடுறேன். எவன் என்ன பேசுனா எனக்கு என்னப்பா வந்துச்சு? நான் எந்த குடியில் பிறந்தனோ அந்த குடியை பற்றி ஒருத்தன் பேசினான்னா பேசிட்டு போனான் நாயன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் பேசுகிறான்னா அது அவனுடைய அறியாமை, அவனுடைய முட்டாள்தனம், அவனுடைய பேதமை. ஆனால் நம்ம இந்த எஸ்ஏ இதுலேருந்து வெளியில் போய் இன்னொரு ஜாதிக்குள்ள இன்னொரு பிசியில் போகிறோம்னு சொன்னால் நான் வருணாசிரமத்தை ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். இங்கே இருக்க பிடிக்கல, எஸ்சியில் இருக்க பிடிக்கல, நான் பிசிக்கு போயிடுறேன்ப்பா, நான் என்ன அர்த்தம்? சாதிய அடக்குமுறையை நான் ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அதுதானே உண்மை. நீங்க அவங்க பேசுறதே போட நான் ஏத்துக்கிட்டு போற அளவுக்கு மனநிலையில வந்துட்டீங்கனாலே சாதியத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அப்படி கிடையாதுங்க. அப்புறம் நாய் நம்மளை பார்த்து கொலைக்குது, திருப்பி போய் நம்ம கொலைப்போமா? சரி, நாயை கொலை நாயன்ட்டு போய்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். பேசுற சக மனுஷன் அதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. நம்ம வந்து நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான். கொஞ்ச நாள்ல இதெல்லாம் மாறிடும். இன்னைக்கு நம்ம சொந்தக்காரவங்க எத்தனை பேர் கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. மெல்ல மெல்ல சாதி செத்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் ஒரு சில அமைப்பினர் கடந்து துடிக்கிறான், ஐயோ 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 நினைச்சுக்கிறான். சாதி சாகக்கூடாது. சாதி செத்துருச்சுன்னா சாதி அடுக்குமுறை மாறிடும். சாதி அடுக்குமுறை மாறிடுச்சுன்னா எல்லாரும் சமமாயிருவோம். எல்லாரும் சமமாயிட்டா அவனுடைய சனாதன தர்மம் உடைந்து சுக்குநூறாக போய்விடும். தோழர்களே, அந்த சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நம்ம சில பேரை தூண்டி விடுறாங்க. இங்க ஒருத்தரை பத்தி சொன்ன ஒரு பேர் ஜெயச்சந்திரனா, இதுல இருந்த பேர் இப்படி பட்டியல் வாரியா பிரிச்சு வச்சா சனாதனம் சாகாதா? எப்படி அப்படி இருக்குமா? சனாதனம் சாகுதோ இல்லையோ, நாங்க பாதுகாப்பா இருப்போம். எங்களுக்கான உரிமை எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். சனாதனம் சாகும், கட்டாயம் சாகும். எப்படி? எல்லாரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இங்க இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க, எத்தனை பேர் வீட்டில் லவ் மேரேஜ் நடக்காம இருக்குது? எல்லார் வீட்லையும் காதல் திருமணம் நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரால் அதை தடுக்க முடியுது? யாராலையும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு காதல் திருமணமும் சாதிக்கு அடியில் விழுகின்ற சவுக்கடி. ஒவ்வொரு அடி விழுக 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 சாதி சரிந்து சாகும். தோழர்களே, கன்வர்ஷன் பத்தி பேசினாரு, மதம் மாற்றம் பத்தி. அவங்க எல்லாம் பிசிக்கு போயிட்டாங்க தம்பி சொன்னாரு. பிசிக்கு ஏன் போனாங்க? மதத்தில் இருக்கும் கொடுமை பிசி போனேன். பிசிக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள விட்டீங்களா? உடலையே. கிறிஸ்டியன் போய் சர்டிபிகேட் வாங்கினாலும் நீங்க என்ன கிறிஸ்டியன் தாசில்தார் போட்டு நோன்றானே. ஜாதியா இல்லடா எங்க மதத்தில் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நாடார் கிறிஸ்டியன் சொல்றான், பல்லர் கிறிஸ்டியன் சொல்றான். அப்ப சாதி சாகக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் வந்து ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. என்னுடைய சொந்த அனுபவம், எங்க அம்மா வந்து பல்லர், எங்க அப்பாவும் பல்லரு, நானும் பல்லரு. 3 பேர் சர்டிபிகேட்டை கொண்டு போய் காமிச்சு என் பையனுக்கு வந்து சர்டிபிகேட் கேட்கிறேன். சென்னையில ஐயா அப்ப இருக்கிறாங்க, அங்க சென்னையில தான் அமுதா தான் அவங்க கலெக்டர். அப்போ நான் போய் கேட்க போகும்போது அந்த தாசில்தார் ஒரு பிராமின் என் வீட்டுக்கிட்ட வந்து விசாரிக்கிறான். அங்க சொல்றாங்க, அவங்க சர்ச்சுக்கெல்லாம் போவார் அவருட்டாங்க. நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேன். உடனே அவர் வந்து, உங்க வீட்டுக்கிட்ட நான் விசாரிச்சேன், நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? நான் சொன்னேன், நான் தர்காவுக்கு கூட போவேன், சர்ச்சுக்கு போவேன், தர்காவுக்கு போவேன், சிங்கு கோயிலுக்கு போவேன், எல்லா இடத்துக்குமே போவேன். அப்போ உங்களுக்கு நான் தரமாட்டேன். பெரிய சண்டை, எனக்கு அவனுக்கு கடுமையான சண்டை, கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றான் தோழர் அவன். கடைசியா நான் வந்து அப்போ போய் ஐயாவை போய் சந்திக்கிறேன். முதல்ல அப்பதான் சந்திக்கிறேன். சந்திச்சு இப்படி இப்படின்னு கேட்க போகும்போது அவர் சொல்றாரு, என்ன வந்து பாக்குறீங்க, இதுக்கு போய் சின்ன விஷயத்துக்குன்றாரு. சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ பெரிய சிபாரிசு தேவைப்படுதுன்னு சொன்னோன்னே ஐயா வந்து டைரக்டரா கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. அமுதா கலெக்டர் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி, என்னம்மா அவங்க நிர்வாகத்தில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அவர் சர்டிஃபிகேட்டை தானே பார்க்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அவன் வந்து, நான் கொடுக்க மாட்டேன், வேற தாசில்தார்ட்ட வாங்கிக்கங்கன்னு சொல்லி டைவர்ட் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் நான் என் பையன்கிட்ட போய் வாங்குறேன். இப்போ தெரியுதா, ஒரு செக்யூலர் கண்ட்ரியில், நம்ம கண்ட்ரி செக்யூலர் கண்ட்ரி, அதாவது மதச்சார்பற்ற நாடு. இங்கே வந்து நீங்கள் சர்ச்சுக்கும் போகலாம், மசூதிக்கும் போகலாம், சின்னக்காக்குக்கும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அதில் சட்டம் தலையிடலை. அப்படி இருந்துமே உங்களால் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடியலன்னா இந்த பட்டியல்களில் இருந்தால் எப்படி முடியும்? அதுதான் பிரச்சனையே, உங்களுக்கு அடிப்படை பிரச்சனையே. அதாவது எனக்கு அடிக்கடி நீதிமன்றத்தில் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஐயா. நம்ம திருப்பரங்குன்ற வழக்கு தான் ஞாபகத்துக்கு வருது. அங்கே வந்து நீதிபதியே வாதாடினார். அதே மாதிரி இவர் வாதாடுகிறார் அப்பப்போ தன்னை மறந்து. அதான் இப்போ என்னன்னா, ஒரு சாதாரண சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு
பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் தான் என்று வாங்கிறதுக்கே இவ்வளவு பிரச்சனை. அப்போ யார் எங்க இருக்கு பிரச்சனை? நான் பட்டியலில் இருக்கிறது பிரச்சனையா? நான் பட்டியலில் இருக்கிறதால அவங்களுக்கு பிரச்சனையா? நான் பட்டியலில் இருக்கிறது தான் அவனுக்கு பிரச்சனை. அதனால தான் எனக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஒன்று, நம்ம ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்னு ஒரு இனம் இருக்கு இல்லையா, அந்த இனத்தையே அழிச்சுட்டானே இன்னைக்கு. அவன் போய் யாராச்சும் ஒருத்தர் சர்டிஃபிகேட் வாங்க முடியுதா இன்னைக்கு? பட்டியல் இன ஷெட்யூல் ட்ரைப்னு பழங்குடியினர் இன்னைக்கு அந்த இடமே இல்லை. அவங்க யாருமே போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்க முடியல. போய் கேட்டால் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அவங்களும் பல்வேறு போராட்டங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்துனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால வாங்க முடியல. ஸோ இதெல்லாம் எதை காமிக்குது? இந்த பட்டியலிட மக்களை அழித்து ஒழித்து அவங்களோட பொறுமையை இழக்க வச்சு அவனை பொறுமை இருந்துச்சு போடான்னு தூக்கி போட்டு போயிருந்தான். அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் 3% உள்ளிட ஒதுக்கீடு இல்லாம மற்றதுலேயும் முன்னுரிமை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு யாருக்கிட்ட போய் போராடணும்? அரசாங்கத்துக்கிட்ட போய் போராடணும். எனக்கு அவன் கொடுக்கல, இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக இடஒதுக்கீடு வேணாம்னு தூக்கி போட்டு வெளியே போயிடுறதா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குளத்தோட கோச்சிக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு போனா என்ன நடக்கும்? நமக்கு தான் ஆடும். இதுதான் உண்மை. நாம் போராட வேண்டியது அரசாங்கத்துடன் தோழர்களே. அரசாங்கத்துடன் போராடுவதை விட்டு பட்டியலை விட்டு வெளியே போறோம் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்துக்கு மேல இன்னொரு பெரிய காரணம் இருக்கு. நம்முடைய தலைவர்கள், ஐயோ நம்ம தலைவர்கள் மாதிரி அந்த பெல்ட் எவனும் அடிக்க மாட்டான். இந்த பக்கம் போயிட்டு பட்டியல் வெளியேற்றம் குறித்து கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த பக்கம் போய் அவங்களுடைய 2 சீட்டுக்கு கூட்டணி வச்சிருது. அப்புறம் எப்படி கிடைக்கும்? எல்லாமே இதனால நமக்கு ஒரு முறையான தலைமை இல்லை. முறையான தலைவர்கள் இருந்து நம்மை வழிநடத்தி இருந்தார்களானால் நாம் பட்டியல் இனத்திலே ஒரு வலுவான சமூகமாக இருந்திருப்போம் தோழர்களே. நம்மளை எவனாலையும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. பட்டியலில் இல்லாத சலுகையா? அந்த சலுகை நம்மளுக்கு முழுசா கிடைக்குதா? என்னைக்காச்சும் இந்த தலைவர்கள் அந்த சலுகை நமக்கு கிடைக்கிறதுக்காக பேசியிருப்பாங்களா? ஒரு நாள் கூட எவனும் பேசுறது இல்லை. அதை விட்டுட்டு பட்டியலை விட்டு வெளியே போலான்றாங்க எல்லாரும். ஏன் வெளியே போலான்னு சொல்ற? என் வீடு நல்லா இல்லைன்னா நான் வீட்டை கட்டணமே ஒழிய இந்த வீடே வேணாம் தூக்கி போட்டு போயிட முடியாது. எனக்கான உரிமைகளை பெறுவது என்னுடைய கடமை. அதுக்கு போராட வேண்டியது என்னுடைய உரிமை. ரிசர்வேஷன் இஸ் மை பர்த் ரைட். இதை யாரும் மாற்ற முடியாது. ஆமா, அதாவது இடஒதுக்கீடு என்னுடைய பிறப்புரிமை. என்னுடைய பாட்டன் முப்பாட்டனிடமிருந்து எதையெல்லாம் பறித்தார்களோ அதை மீண்டும் பறிக்கும் முறை நாங்கள் ஓய மாட்டோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.